கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த வாரத்தில் நாங்கள் தியானிக்க போற காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் அவருக்காய் வாழுகிற நாங்கள் அன்றாட ஜீவியத்துல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஜீவியத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டோடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் அங்கே சபைக்கு சொல்லுகிற காரியம் 3வது வசனம் தொடக்கம் பார்க்கிறோம். நீங்கள் பரிசுத்தமா உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய அன்றாட ஜீவியத்துல நம்முடைய மாம்ச சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள், எல்லா குறைபாடுகளையும் தாண்டி நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். என்ற 7ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு என்றே அழைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். அங்க அழகா வேதம் சொல்லுகிறது எங்களுக்கு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் சொல்லப்படுகிறது. முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டது இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்க. அப்ப முன்னே நம்ம எப்படி இருந்தோம்? எங்களுடைய கீழ்ப்படியாமையினால, எங்களுடைய இச்சைகளின்படி, எங்களுடைய அருவருப்பும்படி, எங்களுடைய மனசு மாம்சம் விரும்பினபடி நாம் இஷ்டப்படி நடந்தோம். ஆனா இப்ப நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அப்ப அவருக்குள் இருக்கிற நம்ம எங்களுடைய இஷ்டப்படியோ முன்னே கொண்டிருந்த இச்சைகளின்படியோ நம்ம இனி நடக்க முடியாது. இனி எப்படி நடக்க வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் எங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்கணும். அவரை பிரதிபலிக்கிற பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அதற்காகத்தான் நம்மளை அவர் வேறு பிரித்திருக்கிறார். அந்தகார இருளில் இருந்தங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்ததனுடைய நோக்கமே அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல இந்த பூமியில் வாழும் அளவும் நாம பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? எபிரேயர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவரோடு சமாதானமாயிருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப நம்ம பரிசுத்தரோட நம்ம உறவாடணும், பரிசுத்தரோடு தரிசிக்க வேணுமா இருந்தா, பரிசுத்தோடு நம்ம 2 கலக்க வேணுமா இருந்தா, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மளும் பரிசுத்தராய் இருக்க வேணும். நாமும் அவரை போல பரிசுத்தத்துக்கு வர வேண்டும் என்றுதான் அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம். அப்ப அதுக்காக நாம் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஜீவியத்துக்கு, அவரை போல பரிசுத்தமாய் வாழுகிற அந்த ஜீவியத்துக்கு வாஞ்சித்து அதனால் வெளிப்படுதல் சொல்லப்படுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கிறோம்? அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அவரை தரிசிக்கிற, அவர் எங்களோடு உலாவுகிற, அவர் எங்களுக்குள்ள குடியிருக்கிற அந்த மேன்மையான அந்த சலாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய முழுமையான எதிர்பார்ப்பாக இருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதுமே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஜீவியத்துக்கு தடையான காரியங்கள் எங்களை விட்டு அகற்ற வேண்டும். பரிசுத்த ஜீவியத்துக்கு எங்களை கொண்டு செல்ல முடியாது இருக்கிற மாம்ச பலவீனங்களை விட்டு விலக வேண்டும். முன்னே கொண்டிருந்த இச்சைகளை எல்லாவற்றையும் விட்டு விலகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாம் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பரிசுத்தத்தில் நடத்துவாராக. God bless you all.